வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசே ஏற்க முடிவு, சட்டசபையில் மசோதா தாக்கல். போலீஸ் துறை சீரமைப்பு குறித்து டெல்லியில் மாநில முதல்வர்கள் மாநாடு. நிர்வாக சீரமைப்பு குழு பரிந்துரைகளை மாநிலங்களின் மீது திணிக்க தமிழக அரசு எதிர்ப்பு. புல்லர் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற எதிர்ப்பு. பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் நேரில் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர திங்கட்கிழமையன்று சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தாக்கல் செய்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அதிகாரங்கள் இந்த சட்ட மசோதாவின் மூலம் ரத்து செய்யப்படும். இதுநாள் வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தராக அப்பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்த அண்ணாமலை செட்டியாரின் வாரிசுகளே பொறுப்பு வகித்து வந்தனர். துணைவேந்தர் நியமனமும் இணைவேந்தர் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. அரசின் இந்த புதிய மசோதாவிற்கு பிறகு பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வகிப்பார். அத்துடன் துணைவேந்தர் நியமனம், பதிவாளர், தேர்வுத்துறை இயக்குநர், நிதி அலுவலர், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை போன்றவைகள் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து ஆய்வு செய்த சிறப்பு தணிக்கை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அதன் துணைவேந்தர் ராமநாதனை சமீபத்தில் கவர்னர் ரோசையா இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசின் உரிமைகளில் தலையிடக்கூடாது என்று டெல்லியில் நடந்த போலீஸ் துறை சீர்திருத்தங்கள் குறித்த மாநாட்டில் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள், உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அளித்துள்ள அறிக்கை மீதான மாநில முதல்வர்கள் மாநாடு டெல்லியில் நடந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தலைமையில் நடந்த இம்மாநாட்டில் முதல்வர் ஜெயலலிதாவின் உரையை தமிழக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் KP முனுசாமி வாசித்தார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் போது மாநில அரசின் அனுமதி பெறாமலே மத்திய அரசு தனது படைகளை நிறுத்துவது தொடர்பான பரிந்துரைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த ஜெயலலிதா, அதுபோன்ற ஏற்பாடானது அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்றும் தெரிவித்தார். CBI-யின் அதிகார வரம்பை விரிவுபடுத்தவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஜெயலலிதா, மாநில காவல்துறையிடமிருந்து எந்தெந்த வழக்குகளை எல்லாம் CBI எடுத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி முடிவு செய்வதற்கு குழு அமைப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாநில அரசின் ஒப்புதலை பெற்றுத்தான் CBI வசம் வழக்குகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தினார். அதேபோன்று பரோல், மன்னிப்பு போன்றவை மாநில அரசின் பிரத்யேக அதிகார வரம்புக்குட்பட்டது என்றும் அதுபோன்ற விஷயங்கள் மீது முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆலோசனை வாரியத்திடம் ஒப்படைக்க கூடாது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தினார். அரசியலமைப்பு சட்டப்படி பொது ஒழுங்கு என்பது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வருகிறது என்று கூறிய ஜெயலலிதா, நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைகளை மாநில அரசின் மீது கட்டாயப்படுத்தி திணிக்க மத்திய அரசு முயற்சிக்க கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் புல்லரை தூக்கில் போடக்கூடாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். 1993ஆம் ஆண்டில் டெல்லியில் உள்ள இளைஞர் காங்கிரஸ் அலுவலகம் அருகில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி தேவிந்தர் பால் சிங் புல்லரின் கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஜனாதிபதி அலுவலகம் பல ஆண்டுகள் காலதாமதம் செய்ததை சுட்டிக்காட்டி புல்லர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் எந்நேரமும் புல்லர் தூக்கிலிடப்படலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாபில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புல்லரை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென பஞ்சாப் ஷிரோன்மணி அகாலி தள அரசுக்கு பல தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வந்ததை அடுத்து முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் ஆகியோர் பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். அப்போது புல்லரின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமரை பிரகாஷ் சிங் பாதல் வலியுறுத்தினார். புல்லரை தூக்கிலிட்டால் பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு நிலை பாதிக்கப்படும் என்றும் பிரதமரிடம் பிரகாஷ் சிங் பாதல் எடுத்துரைத்தார். புல்லருக்கு கருணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் பாதல் அளித்தார். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனையத்திற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பெயரை சூட்டக் கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
தமிழக சட்டசபையில் திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா அரசு தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். 2000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனைய திறப்பு விழாவிற்கு தனக்கு அழைப்பு வந்ததையும், ஆனால் எம்ஜிஆர் பெயரை சூட்ட கோரி தான் விடுத்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா, இதனால் துணை ஜனாதிபதி கலந்து கொண்டு அவ்விழாவை தான் புறக்கணித்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் 2வது முனையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்ட கோரிய தீர்மானத்தை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். இதையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக முதல்வர் 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தார்ச்சாலைகள் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், 25 ஊராட்சி ஒன்றியம் மற்றும் 200 கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தார்ச்சாலைகளை பராமரிக்க ஏதுவாக ஊரக சாலைகள் பராமரிப்பு திட்டம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். 25 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு தலா 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். இதற்கென 50 கோடி ரூபாய் நிதி ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும். 200 கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கிராம ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊரக கட்டடங்கள் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு திட்டத்திற்கு நடப்பாண்டில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். தமிழக சட்டசபையில் சபாநாயகர் முடிவை எதிர்த்து திமுக மற்றும் தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் திங்கட்கிழமையன்று சத்துணவு திட்டம் குறித்து கருணாநிதி கூறியதாக அமைச்சர் வைத்தியலிங்கம் தெரிவித்த கருத்து குறித்து திமுக சட்டசபை குழு தலைவர் ஸ்டாலின் பிரச்சினை எழுப்பினார். ஆனால் அமைச்சரின் கருத்து சரியானதுதான் என்று கூறிய சபாநாயகர் தனபால் இப்பிரச்சினை குறித்து தொடர்ந்து பேச அனுமதி மறுத்தார். இதை எதிர்த்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சத்துணவு திட்டத்தை பிச்சைக்காரர் திட்டம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதாக, அது அவை குறிப்பில் இருப்பதாக ஒரு விவாதம் அவையில ஏற்பட்டது. அப்படி பேசியதாக இருந்தால் அதை நீங்கள் நிரூபித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள், அவர் பேசியது உண்மைதான், அவை குறிப்பில் இருக்கிறது, அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். இன்று காலையில அவையிலே இந்த பிரச்சனையை எழுந்து நான் கேட்டபோது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரகுமான் கான் பேசிய பேச்சை எடுத்து படித்து காண்பித்தார். அமைச்சர் சொல்லியிருப்பது தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியதாக, அவை குறிப்பில் இருப்பதாக, அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னதாக அவை குறிப்பில் இருக்கிறது என்று நாங்கள் அவையில எடுத்து சொன்னோம். ஆனால் அவைத் தலைவர் அமைச்சர் சொன்னது ஏற்றுக்கொண்டு நீங்கள் பேச அனுமதி கிடையாது என்று எங்களை எச்சரித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே அவைத் தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு தீர்ப்பை தராத காரணத்தால் இன்று நாங்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தேமுதிக உறுப்பினர்கள் தங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலில் பேச சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று கோரினர். ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் அளித்துவிட்டதாக சபாநாயகர் கூறியதை அடுத்து தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் அமைப்பு மற்றும் 3 தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா சிறப்பு புத்தக கண்காட்சியையும் துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ் புத்தாண்டு விருதுகளை வழங்கினார். டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு தமிழ்த்தாய் விருது, கவிஞர் முத்துலிங்கத்திற்கு கபிலர் விருது, பேராசிரியர் பசுபதிக்கு உவேசா விருது, பாலரமணிக்கு கம்பர் விருது மற்றும் லோகநாயகிக்கு சொல்லின் செல்வர் விருது ஆகியவற்றை முதல்வர் வழங்கினார். இந்தியாவின் சிறந்த தமிழ்ச்சங்கமாக டெல்லி தமிழ்ச்சங்கத்தை தேர்ந்தெடுத்து தமிழ்த்தாய் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல புதிய விருதுகளை அறிவித்து தமிழ் அறிஞர்களையும் தமிழ் சங்கங்களையும் ஊக்குவித்ததற்கு டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் டெல்லி வாழ் தமிழர்களின் சார்பிலும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இப்போது அறிமுகப்படுத்திய விருது கம்பன் விருது. அந்த விருது எனக்கு முதலாக கிடைத்திருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வளருகின்ற கம்பனுக்கு வாழுகின்ற சடையப்ப வள்ளலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த விருது. இந்த விருதை நான் பெற்றதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்ற தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம், நன்றி.
கேடயம், தகுதிச் சான்று மற்றும் விருதுடன் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு 5 லட்சம் ரூபாய், மற்ற 4வருக்கு தலா 1 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப் பதக்கம் ஆகியவற்றை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். தொடர்ந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் சென்னை வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி வளாகத்தில் 2 வாரம் நடக்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டு புத்தக திருவிழாவையும் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் திங்கட்கிழமை முதல் துவங்கியுள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டும் மீன்வளத்தை பாதுகாத்திடும் பொருட்டும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 45 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வது மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் விசைப்படகுகள், இழுவை படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. திங்கட்கிழமையன்று மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ளதை முன்னிட்டு மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லவில்லை. இந்த 45 நாட்களில் மீனவர்களுக்கு வருவாய் எதுவும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்கு அரசு 2000 ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்கி வருகிறது. இந்நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சென்னை விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ரகுபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த 45 நாட்களுக்கு இனப்பெருக்க விடுமுறை என்பதால் விசைப்படகுகள் தொழிலுக்கு செல்லவில்லை. தொழிலாளர்களுக்கு குடும்பத்திற்கு 2000 வீதம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. 45 நாட்களுக்கு 4500 ரூபாய் என்று வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த மாதம் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதனால் அவர்கள் வருவாயின்றி பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த பின்னர் தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்கள் இடையே இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் எமரிட் வலியுறுத்தியுள்ளார். மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போலீஸ் துறை மற்றும் மாணவர்கள் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் பேரணி நடத்தினர். திங்களன்று நடந்த பேரணியை மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி விழிப்புணர்வு ஜோதியை ஏற்றி வைத்தார். கள்ள சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மதுவால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை கமிஷனர் ஜார்ஜ் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் குடும்பங்களை சீரழிக்கும் மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுகோள் விடுத்தனர். என்னன்னாக்கா மது முற்றிலுமாக ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இல்லாத இடமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ரேஷன் கடை இருக்க 4 ஒயின் ஷாப் இருக்குது. முக்கியமாக அதை ஒழிக்கணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா எங்களுக்கு முக்கிய வருமானமே ஒயின் ஷாப் தான் இருக்குது. மக்களை கொண்டு வருமானத்தில் மக்களை வாழ வைக்கிறது தேவையில்லை எங்களுக்கு. பேரணியில் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் சுய உதவிக்குழு பெண்களும் கலந்து கொண்டனர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா கோலாகலத்துடன் திருவாரூரில் தொடங்கியது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாம சாஸ்திரிகள் ஆகியோரின் ஜெயந்தி விழா இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து 7 நாட்கள் நடக்கிறது. மும்மூர்த்திகள் பிறந்த 7 நட்சத்திர நாட்களிலும் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். புகழ்பெற்ற இசை கலைஞர்களான சீர்காழி சிவ சிதம்பரம், மும்பை சகோதரிகள் சரோஜா, லலிதா, மகாநதி சோபனா உள்ளிட்ட பல்வேறு இசை கலைஞர்கள் விழாவில் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்துகின்றனர். வரும் 19ஆம் தேதி பல இசை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் பஞ்சரத்ன கீர்த்தனையும் நடக்கிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததை அடுத்து இந்திய சந்தையிலும் அதன் தாக்கம் எதிரொலித்து வருகிறது. இதனால் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை சரிந்து காணப்படுகிறது. கடந்த 2 தினங்களில் சவரனுக்கு 1000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. திங்கட்கிழமையன்று சவரனுக்கு மேலும் 488 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 20,568 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,571 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 50 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,420 ரூபாயாக இருந்தது. கழிவு நீரை பயன்படுத்தி ரோஜா செடி சாகுபடி செய்து வருமானம் ஈட்டி வருகிறார் ஈரோட்டைச் சேர்ந்த விவசாயி பெருமாள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் காலிங்கராயன் வாய்க்காலில் தண்ணீர் இல்லாமல் சுமார் 1,50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
இந்த சூழலில் கழிவு நீரை பயன்படுத்தி ரோஜா சாகுபடி செய்து வருவாய் ஈட்டி வருகிறார் ஈரோடு மாவட்டம் காரைவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பெருமாள். குத்தகைக்கு எடுத்துள்ள 10 ஏக்கர் நிலத்தில் ரோஜா செடிகளை பயிரிட்டுள்ள பெருமாள் நகரில் வெளியேற்றப்படும் கழிவு நீரை தேக்கி அதை மோட்டார் மூலம் செடிகளுக்கு பாய்ச்சி வருகிறார். தற்போது செடிகளில் பூக்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றன. இந்த தோட்டத்தில் உற்பத்தியாகும் பூக்கள் பெருமாளுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித் தருகிறது. ஒரு 10 மாசம் தண்ணி வரும். இந்த வருஷம் ஒரு 5 மாசம் தான் தண்ணி வந்தது. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஓட தண்ணி தான் எடுத்து கழிநீர் பாசான இந்த ரோஸ் தோட்டத்துக்கு பாய்ச்சிட்டு இருக்கிறேங்க. இதுக்கு நான் குத்தகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்போ இது குத்தவையே கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. குத்தவை மழை பெஞ்சாலும் தண்ணி வந்தாலும் நான் கட்டியே ஆகணும். வறட்சியால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் தன்னம்பிக்கையுடன் மனம் தளராமல் கழிவு நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்து வரும் பெருமாள் போன்ற விவசாயிகள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.